Last classல Wilson's theorem, Fermat's theorem and Lagrange's theorem, Euler Lagrange's theorems பார்த்தோம். அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன்னா என்னன்னா ஏ பவர் இது என்ன ஃபார்மெட்ல இருக்கும், என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ஏஎன் எக்ஸ் பவர் என், ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் எக்ஸெட்ரா ஏ நாட் ஈக்குவல் டு 0. இதுதான் அதோட ஃபார்மெட். பாலினாமியல் ஈக்குவேஷனோட ஃபார்மெட். அண்ட் சிமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னா a function unchanged by interchange of roots. ரூட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் எதுவும் சேஞ்ச் ஆகாதது தான் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன். a function unchanged by interchange of roots is a symmetric function. ஓகே. அண்ட் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்க்குலாம் பார்த்தா ரூட்ஸ் இருக்கும். இந்த ரூட்ஸ் வந்து ரெசிப்ரோக்கல் ரூட்னா என்னன்னா ஆல்ஃபா ஒரு ரூட்டா இருந்தா 1 ஆல்ஃபாவும் ரூட்டா இருக்கும். இமேஜினரி ரூட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏ பிளஸ் பி ஐபி ஒரு ரூட்டா இருந்ததுன்னா அதோட கான்ஜுகேட் ஏ மைனஸ் ஐபியும் ரூட்டா இருக்கும். இர்ரேஷனல் ரூட்ஸ்ன்னு பார்த்தா ரூட் எம் ஒரு ரூட்டா இருந்தா மைனஸ் ரூட் எம்மும் ஒரு ரூட்டா இருக்கும். ஸோ இதுதான் reciprocal roots, imaginary roots and irrational roots. இப்போ ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் பிஎக்ஸ் பிளஸ் சி. இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட். எக்ஸ் மேல ஸ்கொயர் இருக்கும். 2 இருந்ததுன்னா அதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். 3 இருந்ததுன்னா கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ இட் இஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து ஆல்பாவும் பீட்டாவும் இருந்ததுன்னா அடிஷன் ஆஃப் 2 ரூட்ஸோட வேல்யூ மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சி பை ஏ. ஸோ இது மெமரி பண்ணணும். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அண்ட் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இது கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா அந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்க்குறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? ஆல்பா. ஆல்பா பீட்டா காமான்றது தான் ரூட்ஸா இருந்ததுன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா, அதாவது ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்னு இல்லை, ரெண்டா நம்ம எடுப்போம். இந்த ரெண்டா எடுக்கும் போது சி பை ஏ ஃபார்முலா. அண்ட் ஆல்பா பீட்டா காமானா மைனஸ் டி பை ஏ ஃபார்முலா. So you should memory these 3 formulas. Alpha plus beta plus gamma equal to minus b by a, alpha beta beta gamma gamma alpha equal to c by a, and alpha beta gamma equal to minus d by a. Now common symmetric functions. So in the formulas la நம்ம sum பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த formulas இந்த alpha squared plus beta squared equal to alpha plus beta the whole squared minus 2 alpha beta. 1 by alpha plus 1 by beta equal to alpha beta, alpha plus beta divided by alpha beta. Alpha cube plus beta cube equal to alpha plus beta the whole cube minus 3 alpha beta, alpha plus beta bracket la. So in the 3 formulas are important. நமக்கு சம் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. 1 பை ஆல்பா பிளஸ் 1 பை பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா. ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப்னா இதை பாருங்க சேமா இருக்கும். இங்க ஸ்கொயர் இருக்கறனால ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா வரும். இங்க கியூப் இருக்கறனால ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்பா பீட்டா எக்ஸ்ட்ரா வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா வரும். ஸோ இதையும் நம்ம மெமரி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். Example பார்த்தா example 1. Find the sum and product of the roots 2x squared minus 7x plus 3 equal to 0. So இந்த quadratic equationக்கு நம்ம sum of the roots and product of the roots கண்டுபிடிக்கணும். Sum of the rootsக்கு ஃபார்முலா என்னது? minus b by a. இதுதான் a, இதுதான் b, இதுதான் c. coefficients தான் abc. அப்ப a வந்து 2, b minus 7 and c is 3. சைனோட சேர்த்து எடுக்கணும், மறந்துடக்கூடாது. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தோம்னா மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா இல்லையா? ஸோ மைனஸ் பி பை ஏனா ஆல்ரெடி இங்க பில ஒரு மைனஸ் இருக்கு, அதனால இங்க 7/2 ஆன்சரா வந்திருக்கு. ஆல்பா பீட்டானா சி பை ஏ ஃபார்முலா. சி இஸ் 3 and a is nothing but 2, so the answer is 3/2.
Next example பார்க்கலாம். Next example 2 is if roots of x squared minus 5x plus 6 equal to 0 are alpha beta. இதோட roots alpha beta வருதா நம்மள என்ன find out பண்ண சொல்லிருக்காங்க? alpha squared plus beta squared find out பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ இந்த quadratic equationக்கு alpha plus beta alpha beta find out பண்ணி வச்சிரணும். alpha squared plus beta squaredக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? alpha plus beta the whole square minus 2 alpha beta பார்த்தோம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி alpha plus beta find out பண்ணி வச்சிட்டோம். alpha beta find out பண்ணி வச்சிட்டோம். just substitute பண்ணினா you will get the answer 13. Okay. And example 3. நம்ம இங்க find out பண்ண வேண்டியது 1 by alpha and 1 by beta தான் find out பண்ணணும். Okay. இப்போ நமக்கு ரூட்ஸ் வந்து alpha and beta. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிடலாமா? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது 1 by alpha plus 1 by beta. இதை எப்படி எழுதிக்கலாம்? ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டான்னு கொண்டு வந்துடலாமா? ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு இது ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இது ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஆல்பா பீட்டா இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம அப்ளை பண்ணினா யூ கெட் த ஆன்சர். And fourth example is alpha beta ரூட்டா இருந்ததுன்னா alpha cube plus beta cube ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? alpha cube plus beta cube is alpha plus beta the whole cube minus 3 alpha beta and alpha plus beta ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது அப்படியே நம்ம இது alpha plus beta தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ல ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிருந்தீங்கன்னா you will get the answer 52. And the next sum is find the equation whose roots are alpha beta. அதாவது இங்க alpha plus betaவும் கொடுத்துட்டாங்க, alpha betaவும் கொடுத்துட்டாங்க, sum of the roots கொடுத்துட்டாங்க, product of the roots கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா x ஸ்கொயர்ட் இங்க தான் alpha plus betaவோட வேல்யூ இருக்கும், இங்க ஆல்பா பீட்டாவோட வேல்யூ இருக்கும். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டாவுக்கு 6 கொடுத்தாங்கன்னா இங்க -6 போடணும். ஆல்பா பீட்டாவுக்கு 8 கொடுத்துருக்காங்க, இங்க ஜஸ்ட் 8 போட்டுக்கலாம். சப்போஸ் இஃப் ஆல்பா பிளஸ் பீட்டாவுக்கு வந்து -8 கொடுத்துருக்காங்க, ஆல்பா பீட்டாவுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நமக்கு ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இங்க பிளஸ் வந்துடும், ஏன்னா ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ பிளஸ் 8x பிளஸ் 2ன்னு வரும். இதோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும், அதை நோட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் ஆல்பா பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வேற எந்த ஃபார்மெட்ல எழுதலாம் நம்ம தான் டிசைட் பண்ணணும். இது ஆல்பா பீட்டாவை ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஓகே தான், ஏன்னா ஆல்பா பீட்டா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம், ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7 இஸ் நமக்கு ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு ரூட் இருக்கிற ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ வரும். ஸோ இங்க ஏங்கிறது 1, பி -6, சி 11, டி இஸ் -6. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. ஸோ -6 அதுக்கு ஒரு மைனஸ் போடும்போது 6/1. ஸோ ஆன்சர் 6. ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பாவோட ஃபார்முலா என்னது? சி பை ஏ இல்லையா? ஸோ 11/1. ஸோ ஆன்சர் இஸ் 11. ஆல்பா பீட்டா காமாவுக்கு ஃபார்முலா என்னது? மைனஸ் டி பை ஏ. ஸோ ஆல்ரெடி இங்க டிக்கு -6 இருக்கு. ஸோ 6/1. த ஆன்சர் இஸ் 6. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆல்பா ஸ்கொயர். இது ஈஸி தான். ஆல்பா பீட்டா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆல்பா பீட்டா என்ன வரும்? 1 வரும். நமக்கு ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ 1 ஸ்கொயர் இஸ் 1 ஆன்சர். And ninth example, the last one is find equation whose roots are 1 by alpha. இந்த quadratic equation roots வந்து 1 by alpha 1 by beta அப்படின்னு வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நியூ ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாமா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1 by alpha plus 1 by beta என்னன்னு வேணும். இதை நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டான்னு போட்டுக்கலாமா? சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் ஃபார் 1 by alpha plus 1 by beta. அண்ட் 1 by alpha into 1 by beta வேணும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 1 by alpha beta போட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இங்க என்ன வரும்னா -5/6 வரும் அண்ட் இங்க 1/6 வரும். இப்போ நம்ம நியூ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம் இஸ் actually it's plus 5/6 வரும். So minus of this term is -5/6 and product of term is 1/6 equal to 0. இதுதான் நம்மளோட நியூ ஈக்குவேஷன். நம்ம இங்க த்ரூ அவுட்டா 6 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get this answer. த்ரூ அவுட்டா 6 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது you will get this answer. ஓகே. ஸோ இதுதான்
அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் பட் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம்.